ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இது சரி வருமா இது சரி வருமான்னு. ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் நம்மளை பற்றி பேச சொன்னேன். அப்புறம் பேசிக்கலாம் ஃபியூச்சரில் பேசிக்கலான்னு. புரிஞ்சுக்கோடா. எனக்கு புரியுது, உங்கள் அப்பாவை எந்த சொந்தக்காரங்க மட்டும் தலை குனி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதானே உங்கள் வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருப்பியா? நிஜமா இருக்க மாட்டேன்டா. நல்லா யோசிச்சுப்பாரு. இன்னும் உங்கள் அப்பா எத்தனை வருஷம் இருப்பாரு தெரியாது, ஆனால் அதான் உண்மை. அப்புறம் ஃபீல் பண்ணி எதுவும் ஆக போகிறது இல்லை. தெரியும்டா, ஆனா எங்க அப்பா சொல்றத பண்றேன்ல, அது போதும். இந்த உலகத்துல என்னை யாரும் உண்மையா நேசிச்சதில்லை, எங்க அம்மாவை தவிர. என்னை உண்மையா உயிருக்கு உயிர் நேசித்த பொண்ணு நீ ஒருத்தி மட்டும்தான். ஓ, அவன் மேலே தப்பில்லை, என் மேலே தப்பில்லை. இந்த ஜாதி மதம் சொல்ல அந்த வார்த்தையால் என்னை நாங்கள் பிரிஞ்சிட்டோம். நாளைக்கு விடிஞ்சா என்ன கதை நடக்கும் யாருக்கும் தெரியாது. அப்புறம் எதுக்கு இந்த ஜாதி மதம்லாம்? புரிஞ்சுக்கோங்க.